கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 12 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு சரவணனை காமிக்கிறாங்க. சரவணன் நேராக ஸ்டேஷனுக்கு போனதோட அங்கே உள்ள கான்ஸ்டபிள் கிட்ட, இங்கே பாரியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்நாடகாவிலேருந்து ஒரு பொண்ணை தேட சொல்லி டீட்டெயிலை கொடுத்துட்டு போனாங்கல்ல, இந்த டீட்டெயிலை எடுத்துட்டோ அப்படின்னு. கான்ஸ்டபிளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ அவரை டீட்டெயிலை பார்த்துட்டு, என்னையா இதில் இருந்த ஃபோட்டோ எங்க அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, சார் இன்னும் மட்டும் ஃபோட்டோ அதில் தான் சார் இருந்துச்சு, எங்கன்னு தெரியலையே அப்படின்னு. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்னையா இப்படி வந்துட்டு பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்கிறேன், சரி தேடிப்பாரு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, சார் கொடுத்துட்டு போனப்பையெல்லாம் இந்த ஃபோட்டோ இருந்துச்சு, ஆனால் இப்போ காணாமல் போயிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, சரி ஓகே, ரைட்டர் கிட்ட அந்த கிஷோர் நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தாரு, அவர்கிட்ட நம்பர் வாங்கி சீக்கிரம் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை கேளு அப்படின்னு. இதை கேட்ட கான்ஸ்டபிளும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கிஷோரோட நம்பரை வாங்கி கால் பண்ணுறாங்க. கிஷோர் கேட்குறாரு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் நேற்று நீங்கள் கீதான்னு ஒரு பொண்ணை பிடிக்கிறதுக்காக அவளோட டீட்டெயிலை கொடுத்துட்டு போகிறீங்க, கூடவே ஃபோட்டோவும் கொடுத்துட்டு போனீங்க, ஆனால் ஃபோட்டோ இல்லை சார் அப்படின்னு. ஸோ இது கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, அந்த கிஷோர் சொல்கிறாரு, அவ்வளோதானே, நான் ஃபோட்டோ வந்துட்டு நேராக அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்ல, கான்ஸ்டபிளும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ கிஷோர் நேராக சரவணனுக்கு ஃபோட்டோ அனுப்ப, சரவணன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது, இந்த ஃபோட்டோ கார்த்தி வீட்டில் இருக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கே சரவணன். அப்போ சரவணன் நினைக்கிறாரு, கார்த்தி வீட்டில் அந்த பொண்ணு இருக்காளே, அவ தான் அந்த கீதாவா, எவ்வளோ பெரிய கொலையை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டாக கார்த்தி வீட்டில் தங்கியிருக்கா, நம்ம கார்த்தியை கண்டிப்பாக வந்துட்டு எச்சரிச்சே ஆகணும், அவன் நேற்று போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்போ தான் இந்த ஃபோட்டோவை எடுத்திருப்பா போல அப்படின்னு சரவணன் நினைக்கிறாரு. இந்த விஷயத்த நம்ம கார்த்திகிட்ட சொல்லி கார்த்தியோட குடும்பத்தை உஷாராக இருக்க சொல்லணும் அப்படின்னு சரவணன் நினைக்கிறாரு. அதே நேரத்தில் ஐஸ்வர்யா நேராக அந்த சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணன் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு, என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா பேசுகிறாங்க, சார் நான் தான் சார் ஐஸ்வர்யா பேசுகிறேன் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சார் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை நேரில் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு. அப்போ சரவணன் கேட்குறாரு, ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் சார், ரொம்ப முக்கியமான விஷயம், நான் நேரில் பார்த்து பேசி ஆகணும் அப்படின்னு. உடனே சரவணன் சொல்கிறாரு, சரி பிளேஸு சொல்லுங்கள், வரேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்களே சொல்லுங்கள் சார், நான் வரேன், இன்னும் ஒரு 1/2 hourல மீட் பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரவணன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, நம்ம இந்த விஷயத்தை பற்றி கார்த்திகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு நேராக சரவணன் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காக உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மீட் பண்ணோம் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, இல்லை கார்த்தி, ரொம்ப முக்கியமான விஷயம், மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, நீங்கள் ஸ்டேஷனுக்கெல்லாம் வர வேணாம், நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம்னா அந்த இடத்துக்கு அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் சரவணன் அந்த கீதாவை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கிற ஃபைலை எடுத்துக்கிறாரு கையில். எடுத்துக்கிட்டு நேராக மீட் பண்ணுறதுக்காக வராரு. ஐஸ்வர்யா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரவணன் வராரு. சரவணனை பார்த்ததோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, வாங்க சார் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, எதுக்காக என்னை வந்துட்டு பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சார் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் சார் உங்களை பார்க்கணுன்னு சொன்னேன். இது மாதிரி தீபாவோட பிஹேவியரில் நிறையவே மாற்றம் இருக்குது, அவள் பேசும்பொழுது எடுத்தெறிஞ்சு பேசுகிறா, அவள் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரி இருக்க மாட்டேங்குது சார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு, அங்கே நடந்த விஷயத்தை பற்றி தீபா ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்படி ஷேர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அந்த ரியாவும் ரம்யாவும் கடத்திட்டு போன அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, அவள் ஸ்டேஷனுக்கு வந்ததோட என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து முகத்தில் மயக்க மருந்து அடிச்சிட்டாங்க, அதனால அவங்க வந்து கண்மொழிக்கவே இல்லை, கொஞ்ச நேரம் சென்று கண்முழிச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா சார், ஆனால் கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சார், அதை கண்டிப்பாக தீபா மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எதுக்காக இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை சார், தீபாவோட நடவடிக்கையை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சங்கடப்பட்டு போயிருக்காங்க, அவளுக்கு சீக்கிரம் வந்துட்டு பிரச்சனை எல்லாமே சரியாகணும், அவகிட்ட முன்னாடி மாதிரி என்னால் பேச முடியலை, கேஷுவலாக பேச முடியலை, அதான் சீக்கிரம் பிரச்சனை சரியாகணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, அவ்வளோதானே,
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தீபா யாரை மீட் பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, அவங்கள பார்க்குறதுக்கு யாராவது வராங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த கொலை சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் யாரோ ஒருத்தவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க மட்டும் கிடைச்சாங்கன்னா சும்மா விட மாட்டேன். கமிஷனர் வேற எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி. ஆனால் என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியலை. நீங்கள் தீபாவை நோட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சார், கண்டிப்பாக வந்துட்டு நான் தீபாவை ஃபாலோ பண்ணி ஏதாவது விஷயம் கிடைச்சாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு சரவணனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. சரவணன் நேராக வந்துட்டு கார்த்தியை மீட் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக சார் பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னை பார்க்கணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கவரை கொடுத்து கார்த்திகிட்ட இதை படிங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த கவரை எடுத்து படிக்கிறாரு. படித்து பார்த்துட்டு, யாரு சார் கீதா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, கீதா வேற யாரும் இல்லை, உங்கள் வீட்டில் தீபாவா நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்க தான் கீதா. பெங்களூர்ல ஒரு பெரிய கொலையை பண்ணிட்டு சுலபமா இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சார் அந்த பொண்ணை பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் இல்லை சார், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி, அந்த பொண்ணு உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டே இருக்கா, அந்த பொண்ணு நல்லவளே கிடையாது, பெங்களூர்ல கொலையை பண்ணியிருக்கான், அங்க வச்சு விசாரிக்கிறதுக்கு பதிலா இங்க கூட்டிட்டு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அந்த நேரத்துலதான் அவ எஸ்கேப் ஆகியிருக்கா. சரவணன் சொல்றாரு, கார்த்தி, நீங்க அன்னைக்கு கீதாவை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அன்னைக்கு காலையில தான் அந்த கர்நாடகா போலீஸ் கீதாவை பத்தின டீட்டெயில்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. கீதா வந்த பிறகுதான் அந்த போட்டோ காணாம போனுச்சு. அவ எப்படியோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போட்டோவை எப்படியோ கையில எடுத்துக்கிட்டா. போட்டோவை கையில எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு எல்லாரையுமே நல்லா ஏமாத்திருக்கா கார்த்தி. அங்க பெங்களூர்ல பெரிய பொலிட்டீஷியன் ஒருத்தர் அவருடைய பையனை கொண்டுட்டு தான் சுலபமா இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா, அவன் நல்லவளே இல்ல கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சார், அவங்க கிட்ட அவங்க பேர் என்ன, ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு என்கிட்ட பதிலே சொல்ல மாட்டேன்ட்டாங்க, அதை பத்தி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, எப்படி கார்த்தி சொல்லுவாங்க, ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கா, எப்படி உங்ககிட்ட உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, நீங்க தான் சார் எப்படி சொல்றீங்க, ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல சார் அப்படின்னு சரவணன் கிட்ட கார்த்தி சொல்றாரு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி, என்னால சுலபமா கீதா இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை அரெஸ்ட் பண்ண முடியும், ஆனா நான் செய்யலை. எதுக்காக தெரியுமா, உங்களுக்காக தான். நீங்க வந்துட்டு சுச்சுவேஷனை எடுத்து சொன்னதுனாலதான் நான் வந்துட்டு பொறுமையா இருக்கேன். உங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கு. இந்த நேரத்துல அவங்க கீதா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். போலீஸ் அப்படிங்கிறத தவிர்த்து நான் ஒரு ஃப்ரெண்டா தான் உனக்கு உதவி பண்ண போறேன். நீங்க பாருங்க, நான் சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ரொம்ப நன்றி சார். இப்போதைக்கு நான் அந்த பொண்ணு தீபா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வீட்டுல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். எனக்கு ஒரு 5 நாள் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ளேயும் நான் பிரச்சனையா சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, கார்த்தி, நான் பேசிக்கா யாருக்குமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. கார்த்தியும் ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒரு 5 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளேயும் உண்மையை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரவணன் சொல்றாரு, கார்த்தி, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அண்ணி ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேரா தீபா மேல டவுட் வந்திருக்கும் போல, அதனால என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தீபாவை பார்த்தா தீபா மாதிரியே தெரியல, அவங்களுடைய நடவடிக்கையில மாற்றம் இருக்கு அப்படின்னு என்கிட்டயே வந்து சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. சரவணன் நேரா அந்த ஃபைலை பார்த்துக்கிட்டு, கார்த்திகே அந்த கீதாவால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு அந்த சரவணன் நினைக்கிறாரு. கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு கீதாவை எங்கே பார்த்தாலுமே தேடுறாரு. எங்கேயுமே வந்துட்டு கீதாவை காணும். ஃபர்ஸ்ட் அவருடைய ரூமுக்கு தான் போறாரு. அங்கே போயிட்டு தேடுறாரு, அங்கே கீதாவை காணும். அப்போ கார்த்தி வெளியில வராரு. வெளில வந்து பார்த்தா கீதா வெளில வந்துட்டு இருக்காங்க. கார்த்தி நேராக அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்குள்ள வராங்க. அங்கே வந்ததோட கீதா கேட்குறாங்க, என்ன விஷயமா என்கிட்ட பேசணும் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, நீங்க யாரு அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும் பொழுது என்னை பத்தின விஷயம் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, இப்போ எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க யாருன்னு நான் இப்ப சொல்லவா அப்படின்னு. அப்ப கீதா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி நேரா கீதா பார்த்து, உங்க பேரு கீதா, கர்நாடகாவில் ஒரு கொலையை பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா கொஞ்சம் நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கீதா கேட்குறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் யாரு சொன்னது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்கிட்ட யாரு சொன்னா என்ன, இது உண்மையா பொய்யா அப்படின்னு கார்த்தி கோவமா கேட்குறாரு. அப்ப கீதா கொஞ்சம் பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி கேட்குறாரு, கர்நாடகாவில் ஒரு பொலிட்டீஷியனோட பையனை கொண்டுட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க,
ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துக்கல. காரணம் என்னன்னா போலீஸ் வந்துட்டு உங்களை கண்டுபிடிக்கலன்னு நினைச்சீங்க. ஆனா இன்னும் போலீஸ் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு என் வீட்டுல சேஃப்டியா இருக்கிறதுக்கு தான் நீங்க வந்துட்டு தீபாவா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கார்த்தி கேக்குறாரு. இதை கேட்டுட்டு கீதா சொல்றாங்க. அப்ப கீதா கேக்குறாங்க, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், உங்களுக்கு இதையெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எனக்கு சொன்னது போலீஸ் தான் அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா சொல்றாங்க, என்ன போலீஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? அப்ப நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிளம்புறாங்க. அப்ப டக்குன்னு கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. அப்ப கீதா சொல்றாங்க, நான் இந்த இடத்துல இனிமே இருக்கக்கூடாது, கண்டிப்பா போலீஸ் வந்துட்டு நேரா வந்துருவாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க போலீஸ் வரமாட்டாங்க, ஒருவேளை அப்படி வந்தாலுமே நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க போய் சொல்லாதீங்க, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க எவ்வளவு பெரிய கொலை பண்ணிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறீங்க? தீபாவை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் உங்களை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். நீங்க வந்துட்டு எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் நான் போலீஸை கூட்டிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்றாங்க, நீங்க யாரு சார் என்னை போலீஸ்ல பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஒரு பொலிட்டீஷியனோட மகனை கொண்டுட்டு எவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, நான் கொலை பண்ணலாம், வதம் பண்ணேன் அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, நான் கர்நாடகாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன், என்னோட தங்கச்சி இருக்கால, அவளை அந்த பொலிட்டீஷியனோட ஃப்ரெண்டோட பையன் வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான். நான் எவ்வளவோ போராடினேன் நியாயம் கிடைக்கிறதுக்கு, ஆனா நியாயம் கிடைக்கவே இல்லை. அவங்க அசால்ட்டா ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. என் தங்கச்சி மேல பழிய போட்டுட்டு அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பையனை நான் கத்தியால குத்தி கொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆக்குறாரு. அப்ப கீதா சொல்றாங்க, இப்ப சொல்லுங்க சார், ஏன் மேலையா தப்பு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் கோர்ட்டுல எப்படியாவது வாதாடுறேன் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்றாங்க, விடமாட்டாங்க சார், என்னை எதுக்காக தெரியுமா தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க? என்னை கொலை பண்றதுக்காக, என்னை தீவிரவாதின்னு சொல்லி என்னை ஷூட் பண்றதுக்காக தான் இங்கேயே கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பொலிட்டீஷியனோட பினாமி தான் அந்த பையனோட அப்பா, அதனால என்னை கண்டிப்பா விடவே மாட்டாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, ஒரு 5 நாள்ல உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்ப கீதா கேக்குறாங்க, என்ன சார் 10 நாளையில கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப 5 நாளைன்னு சொல்றீங்க, ஒருவேளை தீபா உயிரோட இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எதுக்காக உங்க எல்லாருக்கும் இப்படியே டவுட் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல, தீபா கண்டிப்பா உயிரோட இருப்பாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நீங்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் நம்புறேன், நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நீங்க என் அம்மா உயிரை காப்பாற்றப்பட்டதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ஒருவேளை போலீஸ் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அந்த சரவணன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த பத்தி சொல்றேன், கண்டிப்பா அவரு நேர்மையா முடிவெடுக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவாரு, கண்டிப்பா கோர்ட்டுல வாதாடி உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும், சார் உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இந்த வீட்டுல இருக்கேன், இல்லைன்னா நான் இப்பயே போயிருவேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க பொறுமையா இருங்க, 5 நாளையில கண்டிப்பா நான் தீபாவை கூட்டிட்டு வந்துருவேன், உங்க மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு நான் வக்கீல்கிட்ட எப்படியாவது சொல்லி உங்களை காப்பாத்திடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீதா கேக்குறாங்க, சார் எனக்கு நம்பிக்கை இருக்கா சார், தீபா உயிரோட இருக்காங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எதுக்காக நீங்க எல்லாரும் இப்படியே பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா தீபா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட தீபாவும் கீதாவும் சரின்னு சொல்ல நேரா சீனை சிப் பண்ணி ஒரு ஆட்டோவை காமிக்கிறாங்க. ஆட்டோல இருந்து ஒரு டாக்டர் இறங்கி வராங்க, ஒரு கூரை வீட்டை காமிக்கிறாங்க. ஆட்டோல இருந்து ஒரு டாக்டர் இறங்குறாங்க, டாக்டர் கூட ஒரு லேடி இறங்குறாங்க. அந்த லேடி நேரா ஆட்டோக்காரர்கிட்ட வெயிட் பண்ணுங்க, இவங்களை திரும்ப கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விடணும் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. அப்ப அந்த லேடி நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா அந்த பொண்ணை காமிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல தீபாவை தான் காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு தலையில கட்டோட படுத்து கிடக்குறாங்க, கை கால்லாம் அடிபட்டிருக்கு. அப்ப டாக்டர் கேக்குறாங்க, யாரு இந்த பொண்ணு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, மலையிலேருந்து கீழே விழுந்து கிடந்துச்சு, மயங்கி கிடந்துச்சு, 2 நாளா நான் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச மூலிகை வைத்தியத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த பொண்ணு கண்முழிக்கிறதா தெரியல, அதனாலதான் பட்டணத்துக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த பொண்ணு ரொம்ப மயக்கத்துல இருக்கா, இனிமே இந்த பொண்ணை பட்டணத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாதான் இந்த பொண்ணு உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த லேடி சொல்றாங்க, நான் இது வரைக்கும் பட்டணத்துக்கு போனதே இல்லையே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க கூட்டிட்டு போனாதான் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா இத்தனை நாள் நீங்க வச்சதுக்கு எந்த வித புண்ணியமும் இல்லை, உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த லேடியும் சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க.
கார்த்தி வந்துட்டு நேராக ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு, தீபாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தீபா ஐ லவ் யூ சொன்னாங்க, அதையெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கீதா எந்திரிச்சு என்னாச்சு தூங்கலை அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, ஏன் சார் தூங்கலை சொல்லுங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்லை தீபா எங்கேயோ உயிரோட இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் எங்கன்னு தெரியல. நானும் சரவணனும் நாளைக்கு தீபாவை தேடுறதுக்காக போகிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக தீபா உயிரோட தான் இருப்பாங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சரி சார் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, தீபா கண்டிப்பாக எங்கேயோ உயிரோட இருக்காங்க, நாளைக்கு எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு. கார்த்தி தீபாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே தூங்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் நேராக அந்த பொண்ணுக்கிட்ட, இங்கே பாருங்க, இந்த பொண்ணை இம்மிடியேட்டாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் சரி என்னால் முடிஞ்ச நாளைக்கு காலையிலேயே கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டு டாக்டரும் சரி நாளைக்கு கொண்டுட்டு போனாதான் இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக எபிசோட கொண்டு போகிறாங்க. அண்டு இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில கமெண்ட்ஸை தாங்க நான் இங்கே படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட், சார் தயவு செஞ்சு தீபாவை காப்பாற்றி கார்த்திக்கிட்ட சேர்த்து வைங்க சார், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் எவ்வளோதான் கஷ்டத்தை கொடுப்பீங்க, பாவம் சார் கார்த்தி சார், இனியும் அவங்கள பிரித்து வச்சிடாதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக தீபா கார்த்தி வந்துட்டு ஹாப்பியாக இருக்க மூமெண்ட்ஸ் வந்து அப்கமிங் எபிசோடில் நடக்கும். கார்த்தி எப்படியும் 1 வீக்கில் தீபாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாரு. நெக்ஸ்ட் கமெண்டு, தீபா கம்பேக் ரிட்டன் கேடி அப்படின்னு போட்டு நிறையா ஹார்ட் எமோஜஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சிருவாங்க. தீபாவை இன்றைக்கி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக தீபாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதா காமிப்பாங்க. அப்போ கார்த்தி அந்த பொலிட்டீஷியன் வில்லன் இருக்காருல்ல அவர், அப்புறம் தீபா, இவங்க 3 பேருமே ஒரே ரோட்டில் நிற்கிற மாதிரி சீனை காமிப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ப்ரொமோவில் கூட வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து லைக் பண்ண மாட்டோம், தீபாவை சீக்கிரம் கார்த்தி கூட சேர்த்து வைங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் தீபாவும் கார்த்தியும் ஹாப்பியாக இருக்க மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்டு, தீபா வேணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தீபா வந்துட்டாங்க, தீபாவை நீ காமிச்சிட்டாங்க, நாளையிலேருந்து கண்டிப்பாக தீபாவோட சீன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து, கார்த்திக் சேவ் தீபா ப்ளீஸ் ப்ளீஸ், தீபா நோ ஜெயில், நோ நோ நோ, கார்த்திக் தீபா ஒன்று சேரணும் ப்ளீஸ் ப்ளீஸ், கீதா ஜெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி சீக்கிரம் தீபாவை சேவ் பண்ணுவாங்க, தீபாவை மட்டும் இல்லை கீதாவையும் சேவ் பண்ணுவாங்க. கீதா ரீசெண்டாக தான் அவங்கள எதுக்காக போலீஸ் தேடுது அப்படிங்கிற விஷயத்த கார்த்திக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தங்கச்சியை ஒருத்தன் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான், அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை கொலை பண்ணிட்டு கீதா வந்துட்டு தப்பிச்சு வந்திருக்காங்க. கீதாவையும் கண்டிப்பாக கார்த்தி சேவ் பண்ணுவார்.